ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாக்கா, எங்க கூட சேர்ந்து சாப்பிடுங்க. நேத்து வீட்டை விட்டு வந்ததுல இருந்து நீங்க எதுவும் சாப்பிடல. சொன்னா கேளுங்கக்கா, வாங்க. இங்க பாருங்க, 2 பேரும் என்ன பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். போய் சாப்பிடுங்க. செல்வி, வாங்கக்கா. இருங்கக்கா, உங்களுக்கும் தோசை போடுறேன், நீங்களும் சாப்பிட்டு போங்க. நான் அப்பவே சாப்பிட்டேன். நீ எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே என் கூட வா. எங்கக்கா? நேத்து வேலை விஷயமா சொல்லிருந்தல, ஏதாவது வேலை கிடைக்குமான்னு. உன் வேலை விஷயமா ஒருத்தர் கிட்ட பேசிருக்கேன். உன்னை கையோடு கூட்டிட்டு வர சொன்னாரு. அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? எங்கக்கா, என்ன வேலை? எல்லாம் உனக்கு சம்பந்தப்பட்டதுதான். நீங்க வந்து கேட்டுக்கோங்க. இப்ப போலாமா? சரி. பூஜா, நீ அடுப்பு வேலை எல்லாமே பாத்துக்கோ. நான் அக்காவோட போயிட்டு என்ன வேலை என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். அண்ணி, கொஞ்சம் சாப்பிட்டு போங்க அண்ணி. ஐயோ இல்ல பூஜா, எனக்கு எதுவுமே பசிக்கல. நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க அண்ணி. வினோத், நீ சாப்பிட்டுட்டு வேலைக்கு போ. நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிடாம போயிடாத. நீயும் பூஜாவும் சாப்பிடுங்க. சரிக்கா, நீங்க பாத்து போயிட்டு வாங்க. சரி செல்வி, ரெடி ஆயிட்டு வா போலாம். சரிக்கா, நான் ரெடியா தான் இருக்கேன். சரி வா போலாம். வரேன். மணி, இந்தாங்க, இந்த காஃபி குடிங்க. ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். மாப்பிள்ளை பார்க்க பர்மிஷன் கிடைச்சிச்சு. வா, உடனே போய் பார்த்து வந்துருவோம். பர்மிஷன் கிடைச்சிருச்சா? நான் ஏற்கனவே ரெடியா தாங்க இருக்கேன். வாங்க போலாம். சரி. ஏங்க, இந்த காஃபியை மட்டும் குடிச்சிருங்களேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பொண்ணை பாக்குற வரைக்கும் நான் எதுவும் சாப்பிட்ற மாதிரி இல்ல. அப்புறம் மாப்பிள்ளை பாக்குறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 20 நிமிஷம் தான், அதுக்குள்ள பேசிட்டு வரணும். 20 நிமிஷமா? என்னங்க சொல்றீங்க? ஆமா, அங்கெல்லாம் அவ்வளவு நேரம் தான் கொடுப்பாங்க. நாம நினைச்ச நேரத்துல நினைக்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க முடியாது. ஏங்க, செய்யாத தப்புக்கு நம்ம மாப்பிள்ளை இப்படி அவஸ்தை பண்ணணும்னு எழுதியிருக்கா என்ன? நம்ம வக்கீல் என்னதாங்க பண்ணிட்டு இருக்காரு? வக்கீல் ஒரு பக்கம் போராடிட்டு தான் இருக்காரு. என்ன செய்யறது? இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிரம்மா தான். என்ன பழி வாங்குறதுக்காக மாப்பிள்ளை மேல இல்லாத கேஸ்லாம் இருக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க. எப்படியாவது அந்த கௌதம பத்தி தகவல் தெரிஞ்சதுன்னா நம்ம மாப்பிள்ளை ஈஸியா வெளியே எடுத்துடலாம். அந்த பையன் அப்படி எங்க தாங்க போனா? அது தெரிஞ்சா நம்ம மாப்பிள்ளைய உள்ள இருக்க போறாரு. அதுக்கான வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அவன் கிடைச்சிருவான். நம்ம பொண்ணு நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு கவலையா இருக்கு. கூட வச்சு அவளை ஆறுதலா பாத்துக்க வேண்டிய நாம இப்படி தொலைச்சிட்டு நிக்கிறோம். இவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்து என்னங்க பிரயோஜனம்? இன்னைக்கு நம்ம மகளையும் மருமகனையும் இந்த பணத்தை வச்சு காப்பாத்த முடியலையே. பொண்ணை நல்ல இடத்துல கட்டி கொடுத்திருந்தா இவ்வளவு அவஸ்தைப்படுற சூழ்நிலை வந்திருக்காதுங்க. அவ வாழ்க்கை அந்த குடும்பத்தில் தான் எழுதியிருக்கு. அதுபடிதான் நடக்கும். நீ புலம்பி என்ன பண்றது? சரி, கிளம்புங்க. செல்வி இருக்க இடத்த தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது அவகிட்ட பேசி கையோட கூட்டிட்டு வந்துடலாம். வாங்க. டேய், இப்பயே சொல்றேன், மாப்பிள்ளை கிட்ட அவங்க வீட்டுல நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காத. நம்ம பொண்ணு அவர்கிட்ட எதை சொல்லியிருக்கா எதை சொல்லாம இருக்கா நமக்கு தெரியாது. நீ பாட்டுக்கு எதையாவது உளறி கொட்டிடாத. அவளோட கோவம் இன்னும் அதிகமா தான் ஆகும். நான் சொல்றத சொல்லிட்டேன். நான் என்ன சின்ன பொண்ணா? அது கூட தெரியாதா? எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஆமா, பார்த்து இங்க உணர்ந்து விட்டுருக்க. வா. வேலையெல்லாம் அப்படியே கிடக்கு. சீக்கிரமா உள்ள போய் வேலையை பாரு. வாமா தானோ. வணக்கம் சார். என்னம்மா, என்ன விஷயம்? சார், இவங்க தான் சார் நான் சொன்னவங்க. இவங்களுக்கு தான் நான் வேலை கேட்டிருந்தேன். உங்க ஹோட்டல்ல கேஷியர் வேலை போட்டு கொடுத்தா அவங்களுக்கு உதவியா இருக்கும் சார். வணக்கம் சார். வாங்கம்மா. வணக்கம்மா. நீங்க தான் வேலை கேட்டீங்களா? ஆமா சார். சார், இவங்க ரொம்ப நல்லா படிச்சவங்க சார். ஏற்கனவே ஹோட்டல்ல வேலை பார்த்த அனுபவம்லாம் இருக்கு சார். பார்த்து கொஞ்சம் வேலை கொடுங்க சார். ஏற்கனவே ஹோட்டல்ல கேஷியர் வேலை பார்த்த அனுபவம் இருக்காமா? இருக்கு சார். நான் வேலை பார்த்திருக்கேன். எனக்கு நல்லாவே ஹோட்டல் பிசினஸ் பத்தி தெரியும். ஓ, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. இதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஹோட்டல்ல வேலை பார்த்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? திருமுருகன் ஹோட்டல் சார். என்ன, திருமுருகன் ஹோட்டலா? அது எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஹோட்டலாச்சே. அங்கிருந்து எதுக்கு வேலையை விட்டு வந்தீங்க? அது வந்து சார், ஒரு சின்ன பிரச்சனை. அதனாலதான் அங்கிருந்து விலகிட்டேன். என்னம்மா இப்படி சொல்றீங்க? திருமுருகன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு, ரொம்ப நல்ல மனுஷரும் கூட. நீங்க வேற ஏதோ பிரச்சனைன்னு சொல்றீங்க.
இந்த நேரத்துல உங்களுக்கு வேலை கொடுத்தா நல்லா இருக்குமான்னு தெரியலையே. சார் யோசிக்காதீங்க சார், ரொம்ப நல்ல பொண்ணு சார். நீங்க மனசு வச்சா வேலை கொடுத்துடலாம் சார். சரி கொஞ்சம் இருமா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு திருமுருகன் சார் யாரையும் அவ்வளவு சீக்கிரமா வேலையை விட்டு அனுப்ப மாட்டாரு. எதுக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். ம். ஐயோ, திருமாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அவர் வேற என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. வணக்கம் திருமுருகன் சார். வணக்கம். என்னங்க ஃபோன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, சங்கத்து பக்கமா வராம இருக்கீங்க. அதிசயமா இருக்கு, திடீர்னு ஃபோன்லாம் பண்ணிருக்கீங்க. ஆமா சார், ஒரே வேலையா போச்சு, அதான் பேச முடியல. இப்போ கூட ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். அதான பார்த்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, செல்வின்னு ஒரு பொண்ணு வேலை கேட்டு வந்திருக்காங்க. உங்க ஹோட்டல்ல தான் அவங்க கேஷியரா வேலை பார்த்ததா சொல்றாங்க. அதான் அவங்கள பத்தி உங்ககிட்ட கேட்டு விசாரிக்கலாம்னு நினைச்சேன். ஓஹோ, இந்த செல்வி வீட்டு மானத்துக்கு எடுத்த மாதிரி இப்ப ஹோட்டலா போய் வேலை தேடி ஹோட்டல் மானத்தை வாங்க போறியா? உன்னால எனக்கும் என் குடும்பத்துக்கும் தான் அவமானம். பாவம், என் தம்பி அவனையும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கியா? உன்னை இப்படியே விட்டா சரியா வராது. செல்வியா? அப்படி யாரும் என்கிட்ட வேலை செய்யலையே. அந்த மாதிரி பொய் சொல்லிட்டு எங்க ஹோட்டல் பேரை பயன்படுத்திக்கிட்டு வரவங்களுக்கு யாருக்கும் நீங்க வேலை கொடுக்காதீங்க. அப்படியா சார்? சரி சார், நான் பாத்துக்கிறேன். ஆ, சரிங்க சார். என்னம்மா, செல்வின்னு எனக்கு யாரையுமே தெரியாதுன்னு சொல்றாரு. வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு பொய் சொல்ற? உன்னை நம்பி நான் எப்படி கல்லாப்பெட்டி சாவியை கொடுக்கறது? முதல்ல கிளம்புமா. சார், அதுக்கு இல்ல சார். ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, போதும் நிறுத்துமா. எதையும் நான் தெரிஞ்சுக்க விரும்பல. முதல்ல நீங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. என்ன தானோ, உன்னை நம்பி நான் வேலைக்கு எடுத்திருந்தா என் நிலைமை என்ன ஆறுது? 2 பேரும் கிளம்புங்கம்மா. சொந்த கால நின்னு தனியா வேலை பார்த்து ஜெயிக்கலான்னு நினைச்சா திருமாமா ஏன் இப்படி செஞ்சாரு? அவர் இப்படி சொல்லுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. செல்வி, விடு செல்வி, கவலைப்படாத. இந்த ஹோட்டல் இல்லனா என்ன, வேற ஹோட்டல் பாப்போம். நீ வா. வா சார். வணக்கம் சார். யாரை பார்க்கணும்? இது பாருங்க சார். ஓ,